சென்னையில் சட்டவிரோதமாக செயல்படும் தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். வெளிநாட்டில் வேலை, கை நிறைய சம்பளம் என ஆசை காட்டி பட்டதாரி இளைஞர்களை கம்போடியா, லாவோஸ், மியான்மர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பி அங்கு சைபர் கிரைம் அடிமைகளாக கொடுமைப்படுத்துகின்றனர் என்பது புகார். அந்நாடுகளில் இந்தியர்கள் 5000க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருப்பதாகவும் அவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 1500 பேர் எனவும் ஏற்கனவே தெரிய வந்தது. அவர்களை மீட்டு தமிழ்நாட்டுக்கு அழைத்து வர ஒன்றிய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு பாதிக்கப்பட்ட சில இளைஞர்களும் நாடு திரும்பியுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக சர்ச்சைக்குரிய நாடுகளுக்கு இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அனுப்பும் தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்தது. இதையடுத்து சட்டவிரோதமாகவும் முறையான அங்கீகாரம் பெறாமலும் செயல்பட்டு வரும் கன்சல்டன்சி மற்றும் டிராவல் ஏஜென்சி நிறுவனங்கள் தொடர்பாக புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்புத்துறை அலுவலக அதிகாரிகள் தகவல் சேகரித்தனர். அதன் அடிப்படையில் சென்னையில் ஒரே நேரத்தில் 18 நிறுவனங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. மோசடி செய்த கன்சல்டன்சி மற்றும் டிராவல் ஏஜென்சி நிறுவனங்கள் தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை மாநகர காவல்துறை ஒத்துழைப்புடன் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் முக்கிய ஆவணங்கள், கணினிகள், டிஜிட்டல் ஆவணங்கள் போன்றவை சிக்கியுள்ளன. மோசடி நிறுவனங்களில் பணி செய்த ஊழியர்களை சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டார். பல நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தலைமறைவாகிவிட்டதால் அவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்ற நிறுவனங்கள் மீது ஒரே நேரத்தில் 18 இடத்துல ரைடு கமிஷன் ஆஃபீஸ் மூலியமாக ரைடு பண்ணாங்க. அந்த ரைடு பண்ணதில் அங்கே வேலை பார்த்த ஸ்டாஃபுங்களில் சும்மா பெண்களும் ஆண்களும் சேர்ந்து சுமார் ஒரு 30லேருந்து ஒரு 40 பேர் வரைக்கும் எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணி அந்த ஒவ்வொரு ஆஃபீஸ்லேருந்தும் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு எல்லா போலீஸும் கமிஷனருக்கு வந்துருக்காங்க. நாங்கள் அங்கே போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் லேடிஸ்லாம் அனுப்பி விட்டோம். நாங்கள் அப்போ கூட சொன்னோம், நீங்கள் ப்ராப்பராக சம்மன் கொடுங்க, நாங்கள் லேடிஸை கூட்டி வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டோ இன்னும் உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டோ என்ன விவரங்களோ நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம். ஆனால் போலீஸ் அதெல்லாம் கேட்காம அங்கேருந்து எல்லா லேடிஸு ஸ்டாஃபு அங்கே எங்கள் ஒரு ஆஃபீஸ்லாம் பூக்கட்டுற ஒரு லேடி ஆஃபீஸில் இருந்திருக்குது, அவங்கள முதற்கொண்டு எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணி வந்துட்டாங்க. கேட்டதுக்கு இந்த மாதிரி கமிஷன் ஏசியோட ஆர்டர் இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி கோர்ட்டில் இன்டிமேஷன் பண்ணிட்டோம், ப்ராப்பராக ரைடு வர்றதுக்கும் அதை சர்ச் பண்ணுறதுக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் இருக்குன்னு சொல்லி ஆர்டர் காமிச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து வந்திருக்காங்க. முறைகேடு தொடர்பாக இதுவரை 9 நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்ற நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நிறுவன பணியாளர்கள் தங்களது வழக்கறிஞர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஆஜரானதால் காவல்துறை ஆணையர் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் 27ஆம் தேதி மீண்டும் ஆஜராகும்படி போலீசார் அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.